பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு பாய் பாய் சொன்ன ஐசிசி. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு இந்தியாவில் விளையாண்டா எங்களோட பிளேயர்ஸ்க்கு சேஃப்டி இல்லைன்ட்டு ஒரு கன்சர்னை வைக்கிறாங்க. ஐசிசியும் விளையாடினா இந்தியாவில் விளையாடு, இல்லாட்டி உன்னை ஸ்காட்லாண்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், உனக்கு 24 hours கெடு. சோ இது ரிலேட்டடா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணி நம்ம T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ஸ்கிப் ஆயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால ஐசிசிக்கு என்னடா லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் கிடையாது. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு தான் 60% ஆனுவல் இன்கம் லாஸ் ஆயிரும், கிட்டத்தட்ட 240 கோடி. பிராட்காஸ்ட் ஷேர், ஸ்பான்சர்ஷிப், டோர்னமெண்ட் ரிலேட்டட் ரெவென்யூ எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்க நம்ம பிசிபி சீஃபான காமெடி கான் மோசின் நக்வியூ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்க்கு நடந்தது அநீதி. சோ எங்களோட பிஎம் நாங்க கன்சல்ட் பண்ணி பாகிஸ்தானும் ஸ்கிப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்டு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா சின்ன அணிகள் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இந்த முறை இவங்களுக்கு கோப்பை வெல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு என்னன்னா, ஆல்ரெடி பாகிஸ்தான் மேட்சஸ் எல்லாமே கொழும்புல தான் நடக்கிற மாதிரி ஷெட்யூல் ஆயிருந்திருக்கு. ஐசிசி நினைச்சிருந்தா பங்களாதேஷ்க்கும் அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியல. உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே ஷேர் பண்ணிருங்க. இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்க தான்டா.